நாங்க வேல் வழிபாடு பண்றோம். எத்தனையோ சுவாமி இருக்காங்க. எத்தனையோ பூஜை முறைகள் இருக்கு. நாங்க ஏன் வேல வழிபாடு பண்ணணும்? அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? ஏன் வழிபாடு பண்ணணும்? அதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன். பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க, "கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கிற் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்தமையொழிய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகிற்றெறிந்து" அப்படிம்பாங்க. இதுக்கு அர்த்தம் நான் ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்றேன். கல்வி அப்படின்றது அளவே இல்லாதது. நம்ம அத படிக்கிறவங்களோட ஆயுசு ரொம்ப கம்மி இல்லையா? அப்ப எல்லா படிப்பையும் நானே படிக்கணும்னு ஆசைப்பட்டா அது ஆகுமா? ஆகாது இல்லையா? ஆயுசு ரொம்ப கம்மி தானே! அப்ப நான் தேர்ந்தெடுத்து அன்னப்பறவை எப்படி தண்ணியும், பாலையும் சேர்ந்து வச்சா, பால மட்டும் எடுத்துக்குதோ, அந்த மாதிரி படிப்பு நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கோடான கோடி பூஜை முறைகள் இருக்கு அப்படின்னாலும், ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு எது அப்படின்னா, வேல் வழிபாடு, முருக வழிபாடு. ஆக நீங்க வேல கும்புறதுக்கான காரணம் வந்து மனசுக்குள்ள தோணுது அப்படின்னா, அந்த தோன்றதுக்கான அர்த்தமும் நான் சொல்லிட்டேன். சரிம்மா, நாங்க இப்ப வேல வழிபாடு பண்றோம். முருகன் எங்களுக்கு படி அளப்பாரா? முருகனோட கடாட்சம் எங்களுக்கு கிடைக்குமா? முருகன் அங்க கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி வருவாரா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருவார். எப்படி வருவாரு? "அதல சேத நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் அருகுபூத வேதாளும் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மறுவான் உளோராட மதியாட வனசமாமி யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி நீயாடி வரவேணும்" ஒத்த வார்த்தை கூப்பிடுங்க. ஒத்த வார்த்தை கூப்பிடுங்க. இது ஒரு பெரிய திருப்புகழ் பாட்டு. நான் அத பாதி தான் சொல்லியிருக்கேன்.